அனைவருக்கும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் பொங்கலை விட மாட்டுப் பொங்கல் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் ரெசிபிஸ். காலையிலே இந்த நான்வெஜ்லாம் செய்ய ஆரம்பித்தாச்சு. ஏன்னா நாங்கள் சாயந்தரம் தான் வந்து பொங்கல் வைப்போம். காலையில் சாப்பாடெலாம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பிரெட் டோஸ்ட்டோடு சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்து சாயந்தரமாக படுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், சிக்கன் 65, அதுக்கப்புறமா கருவாட்டு குழம்பு, கருணை குழம்பு, ரசம்னு சொல்லி தடபுடலாக எல்லா சமையலையும் காலையிலேருந்து செஞ்சு முடிச்சுட்டு சாயந்தரமாக புது புடவை கட்டி பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாச்சு. பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து பொங்கலுக்காக எடுத்த புடவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பொங்கலும் சூப்பரா வச்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா அப்பா போட்டோக்கு கீழே செஞ்ச நான்வெஜ் ரெசிபிஸ் எல்லாத்தையுமே வச்சு படைச்சாச்சு. சாமிக்கு செஞ்ச வெண்பொங்கலை வச்சு படைச்சாச்சு. இறந்தவர்கள் ஞாபகமா முன்னோர்களுக்கு படைக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி படைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பொங்கலை வந்து மாட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சு படைப்போம். ஸோ இப்போதைக்கு இங்கே மாடு கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் மாடு வளர்த்தோம். சூப்பராக இருந்திருக்கும் அந்த பொங்கல். இப்போதைக்கு அந்த பழைய நினைவுகளை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது தான். உங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் கொண்டாடிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.